வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ரியல் காஷ்மீர் ஃபுட்பால் கிளப் அப்படின்ற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் சோனி லைவ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக ஒரு 35 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் காஷ்மீரை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. பொதுவாக காஷ்மீரை மையமாக வச்சு ஒரு சீரிஸ் வருதுனாலே அது இந்த தீவிரவாதத்தை காட்டுறதோ இல்லை இந்து முஸ்லீம் பிரச்சனையை காட்டுறதோ இந்த மாதிரியான சீரிஸ் தானே பார்த்துருப்பீங்க. இது வித்தியாசமாக ஒரு பாசிட்டிவ் சைடை காட்டக்கூடிய ஒரு சீரிஸ். அதாவது ரியல் காஷ்மீர் ஃபுட்பால் கிளப் அப்படின்ற ஒரு கிளப் எப்படி உருவாச்சு அப்படின்ற அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி ஷொகைல் அப்படின்ற ஒரு பத்திரிகைக்காரர், அதாவது இந்தியன் சூப்பர் லீக் அப்படின்ற ஒரு விஷயம் லான்ச் ஆகும்போது நம்ம காஷ்மீருக்குமே ஒரு டீம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஃபுட்பால் கிளப் ஒன்று தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாரு. அந்த கிளப்போட ஃபினான்ஷியர் யாருன்னா சிரீஷ் அப்படின்ற ஒரு நபர். இவர் ஒரு ஃபேமஸான பிஸ்னஸ் மேன் அண்ட் அந்த டைமில் வந்து நிறைய பிரச்சனைகள்லையும் மாட்டிட்டு இருப்பார். அதாவது அவரோட லிக்வர் பிஸ்னஸை வந்து எப்படியாவது ஓச்சி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் அப்படின்ற ஒருத்தர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பாரு. அண்ட் அவர் தலைமையில் வந்து நிறைய காஷ்மீரி யூத்ஸுமே இருப்பாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையே இந்த டீம் எப்படி உருவாகுது, அந்த டீமுக்குள்ள என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் தங்களை ஒரு ரெகனைஸ்டு டீமாக ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வின்னை எடுக்கிறாங்க அண்ட் எந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக எடுக்கிறாங்க, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸில் பிடிச்ச விஷயமே ஆக்சுவல் காஷ்மீரோட எல்லா பிரச்சனைகளையும் பேசி தேவையில்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இந்த டீமில் இருக்கிறவங்க அவங்களுக்கான அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதுலேயே முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப டீட்டெயில்டாக காட்டப்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் சின்னதாக நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது அந்த டீமில் இருக்கும். அதாவது அதில் ஸ்டார் பிளேயராக இருக்கக்கூடிய அஸ்லான் ஷா அப்படின்ற ஒரு நபர், அவருக்கும் கோச்சுக்குமான ஒரு பிரச்சனை. அதே மாதிரி கிரிக்கெட் விளையாட சொல்லி அதில் இருக்கக்கூடிய ஒரு பையனை வந்து அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பட் அவனுக்கு ஃபுட்பால் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் ஒரு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவங்க சிஸ்டருக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனுக்கு ஃபினான்ஷியலி நிறைய அமௌண்ட் தேவைப்படுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இதில் டக்லஸ் கார்டன் அப்படின்ற ஒரு ஃபாரின் கோச்சை கூப்பிட்டு வருவாங்க. அந்த போர்ஷன்ஸு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஃபினாலே மேட்ச் எந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, அந்த டீமோட இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் கனெக்ட், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஃபைனல் ஃபுட்பால் மேட்ச் அப்படின்றது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இன்னுமே நிறைய ஃபுட்பால் அப்படின்றது இதில் காட்டியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி ஒரு தரமான சீரிஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, க்ளீன் வாட்ச். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.